நிலா மருத்துவமனையிலேருந்து நான் டாக்டர் திவ்யா பேசுகிறேன். மகப்பேறு மற்றும் குழந்தையின்மை சிறப்பு மருத்துவர். யூஸ்வலாக மாதமானதுலேருந்து எத்தனை தடவை ஸ்கேன் பண்ணணும்னு சொல்லிட்டு எல்லாருக்கும் யூஸ்வலாக ஒரு சந்தேகம் வரும். யூஸ்வலாக மாதமானதுலேருந்து கடைசி வரைக்கும் கண்டிப்பாக ஒரு 5 ஸ்கேன் நீங்கள் பண்ணி தான் ஆகணும். ஒன்று ஃபஸ்ட்டு ஒரு டேட்டிங் ஸ்கேன் நம்ம சொல்லுவோம். மாதம் ஆன உடனே ஒரு ஸ்கேன் பண்ணுவோம். அது நீங்கள் மாதம் ஆயிட்டீங்களா இல்லையான்னு கன்ஃபார்ம் பண்ணும். இன்னொரு விஷயம் கர்ப்பப்பைக்குள்ளே வந்துருச்சா இல்லை அது வெளியே இருக்கா, அது ரெண்டையுமே அது கன்ஃபார்ம் பண்ணும். ரொம்ப முக்கியமான ஸ்கேன். அதை தாண்டி இன்னொரு 2வது ஸ்கேன் என்ன சொல்லுவோம், என்டி ஸ்கேன் சொல்லுவோம். அது 3வது மாதங்களில் பண்ணுவோம். அதுவும் 11 வாரத்துலேருந்து 13 வாரத்துக்குள்ளே யூஸ்வலாக பண்ணுறது. அதுவும் ரொம்ப முக்கியமான ஸ்கேன். அது அடுத்து 5வது மாதத்தில் பண்ணக்கூடிய ஸ்கேன். அது உள்ளே இருக்க உறுப்புகள் எல்லாமே எப்படி இருக்குது என்னன்றது பார்க்குறது. அதுக்கு பேர் அனாமலி ஸ்கேனுன்னு சொல்லுவோம். அதுவும் ரொம்ப முக்கியமான ஸ்கேன். அடுத்து 4வது ஸ்கேன் இன்டர்வல் க்ரோத் ஸ்கேன்னு சொல்லுவோம். இப்போ அதோட வளர்ச்சி இவ்வளோ நாள் 5ஆம் மாதத்துலேருந்து 7ஆம் மாதத்துக்குள்ளே உள்ள வளர்ச்சி எப்படி இருக்குது, அதோட நீர் சத்து எப்படி இருக்குது, அது கூட உள்ளே போகிற ரத்த ஓட்டங்கள் எப்படி இருக்குது, எல்லாமே அது ஓரளவுக்கு அது கணிச்சு நமக்கு சொல்லும். அது போக அடுத்து நிறமாச ஸ்கேன். நிறமாச ஸ்கேன்ன்றது குழந்தையோட ஒரு எடையை நம்ம குறிக்கும். நீர் சத்து எப்படி இருக்குது, நஞ்சு கொடி எந்த அளவுக்கு மெச்சூர் ஆகிருக்கு, இதெல்லாம் நம்ம யூஸ்வலாக இந்த 5 ஸ்கேனும் ஒரு மாசமான பெண்மணி கண்டிப்பாக அந்த 5 ஸ்கேனுமே பார்த்து தான் ஆகணும். அதை தாண்டி ஒரு சில சமயங்களில் நம்ம நடுவில் கொஞ்சம் பார்ப்போம். அதுக்கு முக்கியமான காரணம் ஒன்று நீர் சத்து கம்மியாக இருந்தாலோ இல்லை குழந்தைக்கு போகிற ரத்த ஓட்டங்களில் மாற்றம் ஏற்பட்டிருந்தாலோ அது அந்த காரணத்துக்கு ஏற்ப மாதிரி நடுவில் தேவைப்பட்டால் பார்க்க வேண்டிய சூழ்நிலை கண்டிப்பாக வரலாம். ஆனால் கண்டிப்பாக இந்த 5 ஸ்கேனும் கண்டிப்பாக நீங்கள் பார்த்து தான் ஆகணும். மீண்டும் ஒரு நல்ல பதிவில் நான் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.